திரியேக ஆசீர்வாதம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமான அன்பு தேவ ஜனமே, இந்த நாளிலும் சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 20வது வசனம். தன் எல்லையை கடந்து போகிறதற்கு இடம் கொடுக்கவில்லை. அவன் தன் சேனை முழுவதையும் கூட்டி வந்து யாகசாவிலே பாளையம் இறங்கி இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினான். இஸ்ரவேல் கடவுளாகிய கர்த்தர் சீகனையும் அவனுடைய சேனை முழுவதையும் இஸ்ரவேலின் கைக்கு ஒப்புக் கொடுத்தார். அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைக்கு உலகத்தில் அன்றாட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, நம்முடைய பூமி கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய அருள்கொடை. நீ இந்த நிலத்தை பார்க்கவும் பயன்படுத்தவும் பண்படுத்தவும் உனக்கு தருகிறேன். ஆனால் இன்றைக்கு அதை அதிகாரம் செலுத்துகிற பல்நோக்கு பார்வை, வியாபார பார்வை இல்லை. இன்றைக்கு அந்த பூமி எல்லாம் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு விற்கப்பட்டு அடிமைகளாக வாழுகிற மக்கள் புலம்பெயர்கின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இங்கே இந்த எல்லை வழியாக இஸ்ரவேலர் கேட்கிறார்கள், எல்லை வழியாக கடந்து போவதற்கு எங்களுக்கு இடம் கொடு. கடந்து போக இடம் கொடு. கர்த்தர் நடந்து போவதற்கு நீங்களும் நானும் இடம் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த வழியிலே செல்வதற்கு நம்மால் ஆன உதவியை, வாசலை திறந்து கொடுக்கிற மக்களாக இருக்க வேண்டும். அப்படி அவர்கள் வழி கொடுக்க முடியாமல் அந்த சீகோன் இஸ்ரவேலரை நம்பாததினால் அவர்களுக்கு எல்லைகளை கடக்க இடம் கொடுக்கவில்லை. கடவுள் அவர்களுக்கு விரோதமாக இஸ்ரவேலரை தூண்டிவிட்டு அந்த சீகோனை மக்களை முறியடித்து அவருடைய கையிலே அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தார். இன்றைக்கும் கூட அன்பான இறை மக்களே, நாம் ஒரு காலத்தில் நன்றி உள்ள மக்களாக, தேவ பக்தி உள்ள மக்களாக, ஜெபிக்கிற மக்களாக வாழ்ந்து வந்தோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலை எவ்வாறு இருக்கிறது? நம்மால் ஜெபிக்க முடியவில்லை, நேரத்துக்கு எழும்ப முடியவில்லை, கர்த்தரை மறந்தவர்களாக, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கென்று ஒரு இடத்தை கொடுக்க முடியாதவர்களாக, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும்படியான பாதையை நாம் வகுக்கிறவர்களாக இல்லாதபடி இருக்கின்ற காரணத்தினால்தான் கர்த்தருக்கு பயந்து இல்லாத அந்த வாழ்க்கை, உதவி செய்த மக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய உதவியை செய்யாத காரணத்தினால்தான் நம்முடைய முயற்சிகளில், நம்முடைய செயல்களில் நாம் தோற்று போகிறோம். இங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக அந்த சீகோனியர் எழுந்தபோது வழி விடமாட்டோம் என்று இருமாப்பாய் கூறினார்கள். ஆனால் கர்த்தரோ அந்த இஸ்ரவேலரை கையில் சீகோனியரை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட கர்த்தரிடத்தில் வருவதற்கு அநேகர் ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் விசுவாசம் இல்லாத ஒரு சந்ததியாக, இருமாப்புள்ள சந்ததியாக, இனம் என்கின்ற ஜாதி என்ற பிசாசின் சந்ததியாக, என்னுடைய கட்சி, என்னுடைய இனம், என்னுடைய ஜாதி வர வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கை நாம் இல்லாதவர்களாக அந்த மக்களுக்கு, புதிதாய் வருகிற மக்களுக்கு வாசலை அடைக்கிறவர்களாக இருக்கிறோம். அன்பான இறை மக்களே, ஒருவேளை அப்படி அடைப்போம் என்று சொன்னால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கர்த்தர் அவர்களை அந்த பிசாசின் தந்திரமுள்ள மக்களை அவர்கள் கையிலே, ஆண்டவருடைய பிள்ளைகளின் கையிலே ஒப்பு கொடுப்பார். அவர் நிர்மூலமாக்கி போடுவார். இன்றைக்கும் கூட இந்த நாளினுடைய சிந்தனையாக கடவுள் நம் வழியாய் வருவதற்கு, நம்மிடத்தில் வருவதற்கு, நம்மோடு தங்குவதற்கு, நம்முடைய இல்லங்களில், நம்முடைய வீடுகளில், நம்முடைய வாசல்களில், வீதிகளில், நம்முடைய திருச்சபையில் இவன் ஏன் வர வேண்டும், அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்று சொல்லி மறுக்கிறவர்களைத்தான் இன்றைக்கு அதிகமாக பார்க்கிறோம். இவன் வந்து விடக்கூடாது, இவன் வந்து விட்டால் நம்மையெல்லாம் அடக்கி ஆளுவான் என்ற அந்த பொறாமை இன்றைக்கு திருச்சபைகளில், குருசேகரங்களில் காணப்படுகிறது. இன்றைக்கும் கூட அன்பான இறை மக்களே, கர்த்தருக்கு விரோதமாக எந்த ஒரு மனிதன் கடவுளுடைய பிள்ளைகள் வருவதற்கு வழியை அடைக்கிறானோ அவனை கர்த்தர் நிர்மூலமாக்கி போட்டு அந்த மக்களுடைய புறஜாதியாருடைய கையில் நிச்சயமாக ஒப்புக் கொடுப்பார். அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவ ஜனத்தின் மீது ஒப்புக் கொடுப்பார். இன்றைக்கும் கூட எத்தனையோ
மக்களை பார்க்கிறோம். எத்தனையோ குருசேகரங்களில் ஆதியில் இந்த திருச்சபை உருவான நாளிலே இருந்த மக்கள் இன்றைக்கு புலம்பெயர்ந்த மக்களாக, பாதியிலே வந்த மக்கள் இன்றைக்கு அதிகாரம் செலுத்துகிற மக்களாக, அந்த ஆதி மக்களுக்கு வழிவிடாதபடி இருக்கின்ற அந்த நிலையில் கடவுள் நிச்சயமாக இந்த திருச்சபையில் மீண்டுமாக இங்கே இஸ்ரவேல் மக்களிடத்தில் அந்த சீகோனியரை ஒப்பு கொடுத்தது போல ஆதியில் இருந்த மக்களிடத்தில் பாதியில் இருந்த மக்களை ஒப்பு கொடுக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அந்த சிந்தனைகளோடு நாம் கடந்து செல்வோம். யாருக்கும் வழியை அடைக்காதவர்களாக, வழியை திறந்து கொடுக்கிறவர்களாக, ஆவியின் அபிஷேகத்தோடு உள்ளே அழைக்கிறவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். செபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, விசேஷமாக நீர் கொடுத்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட எங்களுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தரிடத்தில் வருகிறவர்களை நாங்கள் புறம்பே தள்ளாதபடி, அவர்களுக்கு வாசலை அடைக்காதபடி, அவர்களுக்கு இடம் கொடுக்கிற மக்களாக இருக்க எங்களை ஆயத்தப்படுத்தும். எங்கள் ஒன்றான இரட்சகராகிய இயேசுவின் பொற்பாதம்